Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நீட் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 11,21,000 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை படிப்புகளில் சேர உதவும் இந்த ஆண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வு மே 3ஆம் தேதி நடந்தது. இதில் வினாத்தாள் கசிவு காரணமாக ஜூன் 21ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்பட்டது. இந்த தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது. இந்த தேர்வில் 11.21 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வு எழுதிய மாணவிகளில் 56.8% பேர் தகுதி பெற்றுள்ள நிலையில் மாணவர்கள் 55.1% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஆரியன் குப்தா மற்றும் ஹரியானாவின் பன்ருல் ஆகியோர் 720க்கு 716 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் எடுத்துள்ளார். 138 பேர் 690 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்துள்ளனர். அதில் 93% பேர் முதல் முயற்சியில் தேர்ச்சி பெற்றனர். 19 பேர் 700 மதிப்பெண்களுக்கு அதிகமாகவும், 1492 பேர் 659க்கு அதிகமாகவும், 10,160 பேர் 600க்கு மேல் மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். 500க்கு மேல் 90,780 மாணவர்கள் மதிப்பெண் பெற்றுள்ளனர். அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 1.7 லட்சம் பேரும், குறைவாக லட்சத்தீவில் 43 பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள நீட் தேர்வு முடிவுகளில் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஆரியன் குப்தா அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இந்த நுழைவுத் தேர்வில் ஆரியன் குப்தா 720 மதிப்பெண்களுக்கு 715 மதிப்பெண்கள் பெற்று இந்த அரிய சாதனையை நிகழ்த்தியுள்ளார். அதேபோல் தமிழகத்திலிருந்து 12 மாணவர்கள் 690க்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்று மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். மாநில அளவில் முதலிடம் தமிழகத்தை சேர்ந்த வெங்கடபதி வேலாயுதம் அகில இந்திய அளவில் 12வது ரேங்க் பெற்று தமிழக அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.